இதுதான் நம்மளுக்கு குரு பார்த்துக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாக பண்ணி தராப்புல எப்படி போடணும் எல்லாத்தையும். நல்லா அப்படி போயிடலாம்டா, கொஞ்சம் முன்னாடி போயிடலாம்டா. அது அங்கே போயிட்டு போடலாம். நம்ம மேலே தானே போகிறோம். நான் காசிமேட்டில் பார்த்தேன்டாங்கண்ணா, இதே மாதிரி கல்லுக்கு நடுவில் தான் போடுறாங்க. பெரிய பெரிய மீன் மாட்டுது. வா வா பார்த்து வா. அதில் மாட்டிக்கிடா, என் கண்ணில் கிண்ணில் குத்திர போகிறா. அங்கே வந்துரு. போடு. இந்த மாதிரி தான் வந்து கேஸ்டிக் பண்ணணும். இதுக்கு பேர் கேஸ்டிக். அப்புறம் கையில் அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தூக்கி அடித்தா அப்புறம் எங்கே போய் விழுந்ததுன்னே தெரியல. அது போடு விழுந்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணினே இருக்கு. வெளியில் ரொட்டேட் பண்ணோன்னா அது பார்த்தீங்களா மீன் வந்து இதை வந்து பாப்பர் சொல்லுவாங்க. பாப்பர் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் பீச்சிட்டு அடிக்கும் இந்த பொம்மை. ஸோ அது என்ன நினைக்கணும், மீன் இது குட்டி மீன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க வரும். இந்த இடத்துல பேரகூடாலாம் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துருக்காங்க. இந்த மாதிரி இழுத்துட்டே இருக்கணும். இழுத்து திருப்பியும் போடணும். திருப்பியும் காஸ்டிங் பண்ணணும். போடுறாங்க அந்த அலையில் போய் அங்கே ஊந்துச்சு பக்கம் அடி. அவ்வளோ லாங்கிலேருந்து திருப்பி நம்ம இழுத்துனே வரணும். நம்ம பையன் அங்கே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து பொறுமையாக நம்ம இழுக்கும்போது ஸோ அது வந்து மேலே தான் வந்து வரும். மீன் ஏதாவது வந்து பிடிக்கும், பெரிய மீன்.